வெற்றி வாழ்வு திருச்சபனுடைய புதன் மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்முண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மனம் மகிழ்ச்சியின் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் போதுமானதற்கும் அதிகமானவர், அன்பு நிறைந்தவர். ஆண்டவர், உம்முடைய அன்புக்கு அளவில்லை, ஈடு இணை இல்லை. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையோட வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பாடல்களை பாடுகிற, இசைக்கருவிகளை வாசிக்கிற நம்முடைய தாசர்கள் மேல நம்முடைய மகிமையின் அபிஷேகம் தங்கி இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் இன்றைக்கு புறப்பட்டு செல்லட்டும். கேட்கிற மக்களுடைய இருதயங்களிலும் வாழ்க்கையிலும் என்னென்றைக்குமான மாற்றத்தை அது ஏற்படுத்தட்டும். நம்பிக்கை பிறக்கட்டும், உள்ளத்திலே ஒளி வீசட்டும் மனதில். தொடர்ந்து ஆண்டவரே, உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம ஒரு பாடலை பாடுவோம். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர், வல்லவர், அடைக்கலமானவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர்,
பிரியமானவர்கள், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அவர் சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். நான் என் பிதாவின் வீட்டுக்கு போறேன், ஆனால் மறுபடியும் திரும்ப உங்களிடத்திற்கு வருவேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அவர் நம்மளை ஒரு நாளும் திக்கற்றவர்களாக விட மாட்டார். அவரை நம்பும் பொழுது நமக்கு ஆசீர்வாதங்களும் பாக்கியங்களும் நன்மைகளும் உண்டாகிறது. ஆமென். இன்னொரு பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவே, பலன் கொடுத்திடுவே, உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவே. மீண்டும் எழுப்பி
வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். Hallelujah. Father God, we worship you, Lord. You are so powerful. Your love is so great, Lord. உம்முடைய அன்பு மகா பெரியதாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவராய் நீர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நீர் பெரியவராய் இருக்கிறீர், மகத்துவம் நிறைந்தவராய் இருக்கிறீர், மாட்சிமை நிறைந்தவராய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையில் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால் இந்த இடம் முழுவதையும் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீர் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தை தெளிவாக அபிஷேகத்தோடு கடந்து செல்லட்டும் என்று ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய உள்ளங்களிலும் மனங்களிலும் இந்த வார்த்தையை பதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அது எங்களுடைய வாழ்க்கையில பயனை உண்டாக்கட்டும். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். நாம் உட்காருவோம். நம் வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய புதன் மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். புதன்கிழமை மாலை வேளைகளிலே த பவர் ஆஃப் த பிளஸ்ஸிங், ஆசீர்வாதத்தினோட வல்லமை, அதை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 115 சங்கீதம் 12 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் இங்கே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இருக்கீங்க? ஆமென். நம்ம எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த ஆசீர்வாதம் என்கிற விசேஷித்த சக்தி, தெய்வீக சக்தி நம்ம மேல இருக்கிறது. இதை நம்ம ரொம்ப ஆழமாக நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும்.
கர்த்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நான் உன்னை நினைச்சிருக்கேன். யார் உன்னை மறந்தாலும் சரி, நான் உன்னை நினைச்சிருக்கேன், நான் உன்னை மறக்கிறதே கிடையாது அப்படின்றாரு. நாம் நினைக்கிறோம், நாங்கள் என் பெற்றவங்க கூட என்னை வந்து கவனிக்கிறது இல்லை, நான் மறந்துட்டாங்க, என்னோட நண்பர்கள் மறந்துட்டாங்க, என்னோட உறவினர்கள்லாம் மறந்துட்டாங்க, என்னை யாருக்குமே ஞாபகம் இல்லை. நான் எவ்வளோ நன்மைகளை செஞ்சுருக்கேன், அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ உழைச்சிருக்கேன், அவங்களுக்கு நான் எவ்வளோ செஞ்சுருக்கேன். ஆனால் எல்லாத்தையும் அவங்க மறந்துட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்லை. அவங்க எல்லாவற்றையும் மறந்து விட்டார்கள், என்ன ஞாபகமே இல்லை அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அங்கலாய்க்கிறோம் பாருங்க. நிறைய நேரங்களில் மனுஷர் நம்மளை நினைக்கல அப்படின்றது நமக்கு ரொம்ப பெருசாக தெரியுது. அவங்க நினச்சிருக்கலாம், எங்கள் மாமா எனக்கு உதவி செஞ்சுருக்கலாம், எங்கள் அத்தை எனக்கு உதவி செஞ்சுருக்கலாம், எங்கள் சித்தப்பா எனக்கு உதவி செஞ்சுருக்கலாம், அவங்களாம் நல்ல நிலமையில் இருக்காங்க, அவங்களாம் வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கிய நிலமையில் இருக்கும்போது நான் எவ்வளோ உதவி செஞ்சேன். ஆனால் இன்றைக்கி அவங்க நல்லா இருக்காங்க, 4 காசு சம்பாதிக்கிறாங்க, என்னை வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, என்னை வந்து கவனிக்க மாட்டேங்கிறாங்க, என்னை வந்து நினைக்க மாட்டேங்கிறாங்க, நான் செஞ்சதை நினைக்க மாட்டேங்கிறாங்க, என்ன நினைக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி நம்ம அங்கலாய்க்கிறோம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் உங்களையும் என்னையும் நினைத்திருக்கிறார். இது எனக்கு ரொம்ப பெரிய தைரியத்தை கொடுக்குது வாழ்க்கையில். எனக்கு யார் மறந்தா எனக்கு என்ன இருக்குது? என்னோட பெற்றோர் மறந்துருக்கலாம், என்னுடைய உறவினர்கள் மறந்துருக்கலாம், என்னுடைய நண்பர்கள் மறந்துருக்கலாம். யார் மறந்தாலும் அவரு என்ன மறக்கிறதே கிடையாதுங்க. அவர் சொல்லிட்டாரு, தம்பி நான் உன்னை நினைச்சிருக்கிறேன்டா, நீ பயப்படாத, நீ கலங்காத, வாழ்க்கையில் எதுக்கும் நீ வந்து கஷ்டப்படாத, நான் உன்னை நினைச்சிருக்கிறேன். எந்த விதத்துலன்னா கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மளை ஆசீர்வதிக்கிற விஷயத்துல அவர் நம்மளை நினைச்சிருக்கிறாருங்க. நம்ம நல்லா இருக்கணும். அவர் சொல்றாரு பாருங்க, ஒரு ஆள் கூட கெட்டு போறது என்னுடைய சித்தமே கிடையாது, என்னுடைய விருப்பமே கிடையாது. அவன் யாரா இருந்தாலும் சரி, அவன் கெட்டு போவே கூடாதுன்னு அவர் விரும்புறாரு. அவர் கங்கணம் கட்டின்னு இருக்கு, அவன் கெட்டு போக கூடாது. இந்த உலகத்துல பொதுவா நம்ம பார்க்கும்பொழுது எல்லாரும் நம்ம கெட்டு போகணும்னு தான் நினைக்கிறாங்க. நல்லா வந்தாக்கா அவங்களுக்கு பிடிக்கிறது கிடையாது. நல்லா வந்தவன் எப்படி நல்லா வரான், எப்படி யார் அவனுக்கு வந்து உதவி செய்கிறாங்க, ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, நம்ம நல்லா வரும்பொழுது யாருமே நம்மளை வந்து பாராட்டுறது கிடையாது, ரொம்ப சந்தோஷப்படுறது கிடையாது, நம்ம கூட சேர்ந்து சந்தோஷப்படுறதே கிடையாது. கெட்டு போய்ட்டோம் வச்சிங்கன்னா, எனக்கு அப்போவே தெரியுங்க இவன் வந்து இந்த மாதிரி ஆவான்னு எனக்கு தெரியும் நல்லா அப்படின்வாங்க. இந்த உலகம் அப்படி தான் இருக்குது பாருங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அவன் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, நம்ம ஒருவேளை நம்மளை பற்றி ரொம்ப மட்டமாக நினச்சிக்கலாம், நம்ம ஒருவேளை நம்மளை பற்றி ரொம்ப கீழ்த்தரமாக நினச்சிருக்கலாம். நான்லாம் ஒன்றுத்துக்குமே பிரயோஜனமே கிடையாதுங்க, எனக்கெல்லாம் யாருமே கிடையாதுங்க, நான் ஒரு அனாதை, நான் வந்து திக்கட்டுறவன், என்னை சாப்பியான்னு கூட யாரும் கேட்கறதுக்கு ஆளே கிடையாது, உயிரோடு இருக்கியா செத்தியான்னு கூட யாரும் என்ன கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நான் வந்து மறக்கப்பட்டிருக்கிறேன், அந்த அளவுக்கு நான் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன், என்னை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, யாருக்குமே என்னை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்றீங்களா? நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், கர்த்தருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அவர் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறார். அவர் தம்முடைய முழு அன்பையும் உங்கள் மேலே காண்பித்திருக்கிறார் பாருங்க. அவர் நம்ம மேலே அன்பாக இருக்கிறாரு. இந்த உலகத்தில் தனிமைன்றது ரொம்ப கொடூரமான ஒன்றாக இருக்கிறது. எனக்கு யாரும் இல்லை, நான் வந்து ஒரு அனாதை, நான் வந்து ஒரு திக்கற்றவன், என்னை யாரும் ஞாபகமே வச்சுக்கிறதே கிடையாது, நான் உயிரோடு இருக்கிறேன்னு செத்தனான்னு கூட நிறைய பேருக்கு தெரியாதுங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் நினைவாக இருக்கிறார், கர்த்தர் உங்களை நினைச்சிருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கிறாருன்னா ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக சக்தியை உங்கள் மேலே அவர் வைக்கிறாரு. அந்த சக்தி உங்கள் மேலே இருக்குன்று நம்ம நம்பணும். முதல்ல கடவுள் என் மேலே விருப்பம் உள்ளவராக இருக்கிறார், என்னை நேசிக்கிறார், நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், அவர் நான் கெட்டு போகக்கூடாதுன்னு விரும்புகிறாரு, நான் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறாரு. யார் என்ன நான் வந்து கெட்டு போகணும்னு நினச்சாலும் அதெல்லாம் வந்து பலிக்காது. கர்த்தர் என்ன நினைச்சிருக்கிறார், அவர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அவர் யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறாரு? அவர் சொல்றாரு, இஸ்ரவேல் குடும்பத்தார் ஆசீர்வார், ஆரோன் குடும்பத்தார் ஆசீர்வார்லாம் சொல்லிட்டு கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வார். யாரா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, நீங்க வாலிப வயதா இருந்தாலும் சரி, வயது முதிர்ந்தவர்களா இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்க மேல அவர் அன்பா இருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அவர் சொல்ற, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் நான் என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். யாரா இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறமா அவர் அடுத்த வசனத்துல அவர் சொல்றாரு, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். நிறைய பேர், நான் சின்ன வயசா இருக்கும்பொழுது நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன், நான் எப்படியோ தப்பி பழைச்சு ஒரு வேலையை தேடி சம்பாதிச்சிங்கன்னு நல்லா சம்பாதிச்சேன், நல்ல ஒரு வேலையில் இருக்கேன், நான் 3 வேளை நல்லா சாப்பிட்றேங்க, என் பிள்ளைங்களுக்கும் நான் தரேன், என் காலம் ஓடி போயிடுச்சு, இன்னும் என் பிள்ளைங்க என்ன அவங்களோ தெரில, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு கவலை இல்லை, நான் போயிட்டேன்னா தான் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்களோ தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? அந்த மாதிரி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் இன்னைக்கு என்ன மட்டும் கிடையாது,
என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் அவர் என்ன பண்றாரு, வர்த்திக்க பண்றாரு, பெருசா பெருக பண்றாரு. அவர் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறார், சந்ததிகளையும் ஆசீர்வதிக்கிறார். வேதாகமத்துல இன்னொரு இடத்துல சொல்லி இருக்கு பாருங்க, அவர் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிற தேவனா இருக்கிறார். எனக்கு 1000 தலைமுறை யாருன்னு தெரியாது. இப்ப நான் 1-2 தலைமுறைகளை பார்த்திருக்கலாம். இன்னும் நான் கொஞ்ச நாள் உயிரோடு இருப்பேன், நல்லா எனக்கு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்கு. கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாரு, எனக்கு நல்ல ஆயுசு நாட்டில் பூர்ண ஆயுசு நாட்டில் கொடுத்துருக்கிறாரு, நான் விசுவாசிக்கிறேன், நம்புறேன். ஒரு 4-5 தலைமுறைகளை பார்க்கலான்னு வச்சுங்க. 1000வது தலைமுறை எங்க போறது? நான் அவ்வளோ நாளாக நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிற தேவனாய் இருக்கிறேன். நீ ஒருவேளை மறிச்சு போகலாம்ப்பா, ஆனா நான் பார்த்துக்கிறேன், பிள்ளைகளை பார்த்துக்கிறேன், பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்த்துக்கிறேன், அவங்களோட பிள்ளைகளை பார்த்துக்கிறேன், அந்த அடுத்த சந்ததியை பார்த்துக்கிறேன். இது மாதிரி 1000 தலைமுறைகளுக்கு நான் இரக்கம் செய்கிற தேவனாய் இருக்கிறேன், உடன்படிக்கும் உண்மையும் காக்கிற தேவனாய் இருக்கிறேன் அப்படின்றாரு. 1000 தலைமுறைன்னு ஏன் சொல்றேன்னா, கரெக்டா 1000 தலைமுறை இல்ல, 1000 தலைமுறை கணக்கே இல்லாத அளவுக்கு அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அந்த அளவுக்கு அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்புறம் 15ஆம் வசனம் சொல்கிறது, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறார். பாருங்க, நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா அவங்க கொஞ்சம் நல்லா இருக்கணும் இல்லையா? நம்மளோட மோசமா இருந்துட்டு, பொருளாதாரத்தில் சொல்றேன், பொருளாதாரத்தில் நம்மளோட மோசமா இருந்துட்டு அவங்க நம்மளை ஆசீர்வதிச்சாங்கன்னு வச்சுங்க, அது என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒண்ணும் கிடையாது. நம்மள ஆசீர்வதிக்கிறது யாருன்னா, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம். நம்மளோட ரொம்ப பெரியவர், இந்த வானத்தும் பூமிக்கும் சொந்தக்காரர். அவர் சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், என்னால நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இப்போ நாம என்ன பண்றது? இது நம்முடைய வாழ்க்கையை ஒரு பக்கம் வச்சு, இந்த வசனங்கள்லாம் இன்னொரு பக்கம் வச்சு பார்த்தா இதுக்கு அதுக்கும் பொருந்தவே இல்லை, இதுக்கு அதுக்கும் செட்டே ஆகலை. நம்ம வாழ்க்கை தரித்திரத்தில் இருக்கு, இல்லாமல் இருக்கு, வறுமை இருக்கு, ஏழ்மை இருக்கு, பற்றாக்குறை எல்லாம் இருக்குது. ஆண்டவரை எடுத்துன்னு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அப்புறம் ஞானஸ்நானம் எடுத்துருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், அப்புறம் சர்ச்சைகள்லாம் நல்லா போகிறோம், பிரசங்கெல்லாம் கேட்குறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கும் அவர் சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அவர் என்னென்னமோ சொல்றாரு, நான் சின்னவங்களும் பெரியவங்களும் ஆசீர்வதிக்கிறேன், நான் உன்னை நினைச்சிருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன், ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன், எனக்கு பயப்படுற சிறியோரும் பெரியவரும் ஆசீர்வதிப்பேன், உன்னோட பிள்ளைகளையும் வார்த்தைக்கு பண்ணுவேன். ஆனா நம்முடைய நிலைமையை பார்த்தா அந்த மாதிரி இல்லை. என்ன பண்றது அப்படின்னா, ஒரு 2 வசனம் முன்னாடி போய் நான் இப்ப வாசிக்க போறேன், 9ஆம் வசனம் நினைக்கிறேன். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. பாருங்க, இப்ப அவர் சொல்றாரு, நான் உன்னை நினைச்சிருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கிறேன், சந்ததி ஆசீர்வதிக்கிறேன், 1000 தலைமுறை ஆசீர்வதிக்கிறேன், உன்னையும் உன் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்றேன், என்னால நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான்னு சொல்றேன்ல. அதெல்லாம் பண்ண முதல்ல நீங்க என்ன பண்ண வேண்டும்? நம்பணும். முதல்ல நிறைய பேர் அதை நம்புறதே கிடையாது. இங்க கேட்டு 10 நிமிஷம் கழிச்சு மறந்து போயிடுறது. இல்ல, அவர் சொல்றாரு, இஸ்ரவேல கர்த்தரை நம்பு. நம்பும்பொழுது அவர் எப்படி இருக்கிறார்? அவரே அவர்களுக்கு துணையும் கேடகமுமாய் இருக்கிறார். அவர் துணையா இருக்கிறார். எதுல? எல்லாத்துலயுமே. நமக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா அவர் துணையா இருக்கிறாரு, நமக்கு குடும்பத்தில் ஒரு கஷ்டம் வருதுன்னா அவர் துணையா இருக்கிறாரு. அவர் துணையா இருக்கிறாருன்றதே நம்ம நம்புறதே இல்லையே. ஹலோ, நிறைய நேரங்களில் நம்மளே நம்முடைய பிரச்சனைகள்லாம் சரி பண்றதுக்கு பாக்குறோம். பொருளாதார பிரச்சனையை நம்ம சரி பண்றோம், நம்ம கையில் எடுக்கிறோம், அங்கங்க கடனை வாங்குறோம், யோசிக்கிறோம் யாரை பிடிக்கலாம், எங்க போய் கேட்கலாம். இப்படிதான் நம்முடைய எண்ணம் போதே தவிர, நமக்கு ஒருத்தர் துணை செய்யறவர் இருக்கிறாரு, நமக்கு துணையா ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம கேடகமா ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை நான் நம்பணும் அப்படின்றத யோசிச்சு பார்க்கறதே கிடையாது. ஆனா நான் சொல்றேன், இன்னைக்குல இருந்து நம்ம அதை யோசிச்சு பார்க்கணும். அவர் நிறைய சொல்லி இருக்கிறாங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்னா, நான் அவரை நம்ப வேண்டும். எத்தனை பேர் சொல்லுங்க, நான் இன்னைக்குல இருந்து அவரை நம்புறேன், ரொம்ப ஆழமா நம்ப போறேன். அவரை நம்பணும். அவர் சொல்றாரு, அவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்றாரு. இஸ்ரவேல் யாருன்னா உடன்படிக்கை ஜனங்கள். இன்றைக்கு நாம தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களா இருக்கிறோம். நம்மளை பார்த்தா அவர் சொல்றாரு, அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் பார்த்தா சொல்றாரு, இஸ்ரவேலே என்ன நம்பு, என்ன நம்புனே தான் நீ உருப்பட முடியும். மற்ற ஆளுங்களாம் மேல நம்பிக்கை வச்சுட்டு நான் உருப்படணும்னு பார்த்தீங்கன்னா முடியவே முடியாதுன்றாரு. அவர் சொல்ற, முதல்ல என்ன நம்புப்பா, நான் சொல்றத நம்பு, நான் சொல்றதை நம்பினா நீ வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருப்ப. பாருங்க, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி, ரொம்ப பல வருஷங்களுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. சொல்லிக்கிற அளவுக்கு நான் ஒரு பெரிய அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய ஆள்லாம் ஒன்றும் கிடையாது. வாழ்க்கையே ரொம்ப கஷ்டம். வாழ்க்கை ஓட்டுறதுன்றது, வாழ்க்கை பாருங்க எப்படி, வாழ்க்கை வாடுறது இல்லை, வாழ்க்கை ஓட்டுறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. வேலை செஞ்சேன், கடுமையா உழைச்சேன், சம்பாதிச்சேன், ஆனா எதுவுமே என் கையில நிக்கல.
வறுமை இருந்தது, தரித்திரம் இருந்தது. வாழ்க்கையில் எப்படியாவது மேலே வரணும்னு நான் நினைக்கிறேன். ஆசை இருக்கு, வாழ்க்கையில் நல்லா வரணுங்க, எனக்கு ஆசை இருக்கு. இந்த வருஷமாவது நான் கொஞ்சம் நல்லா வரமாட்டேனா அப்படின்ற ஒரு விருப்பம், ஆசை எல்லாமே இருந்தது. ஆனால் எப்படின்றது தெரியல, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. என்னமோ எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஆனால் எதுன்னு தெரியவே இல்லை எனக்கு. நான் கண்டுபிடிக்கவும் முடியல. நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேன், ஒன்றும் முடியல, மேலே வரவே முடியல. சரி, எனக்கு நானே ஆறுதல் சொல்லிப்பேன். சரி, அடுத்த வருஷம் கர்த்தர் நம்ம கூட இருப்பார், அடுத்த வருஷம் கடவுள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். அப்புறம் இப்படியே போயின்னு வச்சு பாருங்க, பல வருஷம் உருண்டு ஓடிச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் அந்த மாதிரி கடவுளுடைய வார்த்தையை வாசிச்சுட்டு இருக்கும்பொழுது அது சொன்னேன், நான் எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டப்பா உனக்காக, எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. நீ நல்லா வர்றதுக்கு வேண்டிய எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன், நீ செழிப்பா வர்றதுக்கு வேண்டிய எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன், எல்லாம் செஞ்சு முடிக்கப்பட்டாச்சு. இப்ப நான் என்ன பண்ணங்க, ஏதாவது பண்ணனா சொல்லுங்க. வெறும் செருப்பு இல்லாம வெறும் காலம் நான் நடந்து எங்கேயாவது வரணுமா, ஏதாவது பண்ணணுமா, இன்னமாவது பண்ணுமா, பட்டி கிடக்கணுமா சொல்லுங்க. ஆண்டவரே, நான் எப்படியாவது நல்லா வரணும். ஒன்றும் பண்ண தேவைப்பா, நான் சொல்றது நம்பினா போதும். அதான் சொல்றேன், இஸ்ரவேல கர்த்தரை நம்பு, வேற யாரும் நம்பிடாத. அப்பாவை நம்பிடாத, அம்மாவை நம்பிடாத, இந்த உலகத்தில் இருக்கிற நண்பர்களை நம்பிடாத. அவங்க ஒருவேளை நல்லவர்களா இருக்கலாம், ஆனா அவங்க மேல நம்பிக்கை வைக்காத. அவர் சொல்றாரு இன்னொரு இடத்துல, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் நம்பிக்கை இருக்கிறதா நல்லது. பாருங்க, நம்முடைய அநேக பிரச்சனைகள்ல நாம் அவரை நம்பும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அவர் நமக்கு துணையாய் இருக்கிறார். He is our companion. அவர் நமக்கு துணையா இருக்கிறார். He is our helper. அவர் நமக்கு உதவி செய்யறவரா இருக்கிறார். அவர் சொல்லிடுறாரு, I will help youன்றாரு, நான் உனக்கு உதவி செய்யறேன். நம்பும் போது என்ன பண்றாரு, அவர் நமக்கு துணையா இருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவரே உனக்கு, அவரே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவரை தவிர வேற யாரும் கிடையாது, அவர் தான் துணை. பல நேரங்களில் நம்ம சொல்றோம் வாழ்க்கை துணை சொல்றோம், ஆனா கொஞ்ச நாள் விட்டு ஓடிடுறாங்க அவங்க, பொய்யாயிட்டு அதெல்லாம். அந்த வாழ்க்கை துணையே நம்மளை கை விட்டு போயிடுறாங்க. ஆனா இவர் இந்த துணை அப்படி கிடையாது, அவரே உன்னுடைய அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். பாருங்க, இவர் ஆசீர்வதிக்கிறது மட்டும் கிடையாதுங்க, அவர் துணையா இருக்கிறார், கேடகமா இருக்கிறார். கேடகம் அப்படின்னும் போது நமக்கு இப்போ ஒன்றும் வழங்குறது கிடையாது. நம்ம இன்னைக்கு வந்து டெய்லி லைஃப்ல கேடயத்தெல்லாம் பயன்படுத்துறது கிடையாது. ஆனா இந்த கேடயத்துக்கு பதில் இன்னொன்று நான் சொல்ல முடியும். கேடயம்ன்றது வந்து ஷீல்டு இல்லையா, ஆங்கிலத்தில் வந்து ஷீல்டு வருது. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி, ரெண்டு மூணு வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய தொற்று நோய் உலகம் முழுக்க வந்து உலகம் முழுக்க ஸ்தம்பித்து போயிடுச்சு. யார் கேடகமா இருக்குது, எனக்கு அவர் துணையா இருக்கிறார், அவர் கேடகமா இருக்கு. கேடகம்னா ஒரு ஆபத்து வரும்பொழுது அந்த ஆபத்து நமக்கு நேரிடாமல் நம்மளை பாதுகாத்து நம்மளை உயிரோடு காக்கிறவர், அப்படிப்பட்டவர் தான். அதுதான் கேடயத்தினுடைய கேடயம் வந்து ஷீல்டு வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, யுத்த களத்துல வந்து எதிரி வந்து நம்ம மேல பல அம்புகளை தொடுக்கலாம், பல வாள் எடுத்து நம்மளை நோக்கி வீசலாம், அல்லது வேற ஏதாவது பண்ணலாம். நம்மளை அழிக்கிறதுக்கும் ஒழிக்கிறதுக்கும் நம்மளை கொல்றதுக்கும் பல தந்திரங்கள் அவன் யூஸ் பண்ணலாம். அதுல இருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்கு ஒன்றும் பண்ணாதெல்லாம் கேடயத்தை பின்னாடி மறைஞ்சிங்கன்னா போதும், அவ்வளவுதான். அதுதான் கேடயம். வர ஆபத்திலிருந்து நம்மை தப்புக்கிறதுக்கு பேர் தான் கேடயம். இந்த கேடயம் நம்ம இப்ப யூஸ் பண்றது கிடையாது, நம்ம யுத்தத்துக்கு போறதும் கிடையாது, இப்ப யுத்தம் பண்றவங்க கேடயத்தை யூஸ் பண்றதும் கிடையாது. ஆனா இன்னொன்னு சொல்றேன், நான் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி கோவிட்னு ஒரு ரொம்ப பொல்லாத ஒரு வியாதி வந்தது. அதை வந்து யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியல. அதுக்கு வந்து ஒரு தடுப்பூசி கண்டுபிடிச்சு அதை கொண்டு வந்தாங்க. அது பேர் என்ன தெரியுங்களா, கோவிஷீல்டு. பாருங்க, இந்த கோவிஷீல்டு, இந்த ஷீல்டு மாதிரி அது காக்குது. என்னன்னா, அது வந்தவன் வராதவன் எல்லாமே போய் போட்டுக்கணும். இந்த கோவிஷீல்டை போய் போடுங்க, ஏன்னா வரதுக்கு முன்னாடி அது தற்காத்துக் கொள்ளும். அது ஒரு தடுப்பூசி மாதிரி. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு தடுப்பூசி மாதிரி இருக்கிறாரு, கேடயம் மாதிரி இருக்கிறார். ஒரு வியாதி வரத்துக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணோம், வேக்சின் போடுறோம் இல்லையா. சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் பாருங்க வேக்சின் போடுவாங்க, பிறந்த உடனே ஒரு வேக்சின் போடுவாங்க, அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு வேக்சின் 10 வயசு வரைக்கும் போடுறாங்க. அந்த வேக்சின்லாம் போடுறாங்க. இந்த ஃபீவர் வரக்கூடாது, அந்த ஃபீவர் வரக்கூடாது, அம்மா வரக்கூடாது, வேற எந்த நோயும் வரக்கூடாது அப்படின்றதுக்கு வேக்சின் போடுறாங்க. அந்த வேக்சினுடைய வேலை என்னன்னா, அந்த நோயை தடுத்து நிறுத்துது. இந்த ஆளுக்கு வராம உலகத்தில் இருக்கலாம், ஆனா இந்த ஆளுக்கு வராது, ஏன்னா ஒரு வேக்சின் போட்டு. கர்த்தர் நமக்கு அந்த மாதிரி ஒரு கேடயம் மாதிரி இருக்கிறாருங்க. அவர் நமக்கு துணையா இருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த நோய் வந்தப்ப எவ்வளவு பேருக்கு என்ன பயம், பாதி பேர் பயத்துல சேர்த்து போயிட்டாங்க.
நல்லா இருந்தாலும் கூட பயத்துல சேர்த்து போயிட்டாங்க. ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்க, போய் நான் கோவிஷீல்டு, அது வந்து சும்மா சாதாரணமா கிடைக்காது, கவர்மெண்ட்ல போய் அதை போடணும்னா காலையில 5 மணிலேருந்து லைன்ல நிற்குவாங்க. அவன் 7 மணி தான் வருவான். ஆனா 5 மணிக்கும் வந்து டோக்கன் கொடுத்துருவாங்க. ஒரு நாளைக்கு 200 பேருக்கு தான் போட முடியணும். அந்த 200 டோக்கன் போய் வாங்கிடணும். டோக்கன் வாங்கிட்டா தான் போட முடியும். லைன்ல நின்று அது இதெல்லாம் பண்ணணும். ஆனா இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவரை நம்புனா போதும். அவர் நமக்கு வந்து ஒரு ஷீல்டு மாதிரி பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நமக்கு அவர் துணையா இருக்கிறாரு, துணையா இருக்கிறாரு. அப்ப அவரை நம்பணும். இது ரொம்ப முக்கியம். அவரை நம்பணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்ல வரேன்னா, அவர் சொன்னதை நம்பணுங்க. அவர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னு நம்ம கவனிக்கணும். பாருங்க, நம்ம ஒரு நாள் இல்ல பல வார்த்தைகளை பேசுறோம், எக்கச்சக்கமா பேசுறோம், ஒரு நாள் முழுக்க பேசிட்டே தான் இருக்கிறோமே தவிர அவர் என்ன சொல்லிக்கிறாருன்றது நம்ம எடுத்து பேசுறதே கிடையாது எப்பவுமே. இப்ப அவர் என்ன சொல்லிக்கிறாரு, தம்பி என்ன நம்புப்பா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ கெட்டு போக கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், நீ நல்லா வரணும் வாழ்க்கையிலன்னு நினைக்கிறேன், நீ நல்லா வர்றதுக்கு வேண்டி எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன், இப்ப அதை நம்பு. என்ன நம்பணும்? எல்லாத்தையும் அவர் செஞ்சு முடிச்சிட்டாருங்க, அவரை நான் நம்புறேன். மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கல, நான் அவரை நம்புறேங்க. அவர் என்ன நம்பும் பொழுது எனக்கு அவர் துணையா இருக்கிறார். அவரை நம்பும் போது அவர் என்னுடைய கேடகமாய் இருக்கிறார். அவர் என்னை சுற்றிலும் அக்கினி மதிலா இருக்கிறார். அவர் என்னை பாதுகாக்கிறவரா இருக்கிறார். என்னுடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்திக்கிறவரா இருக்கிறாரு. 1000 முறை நான் வந்து தனியா இருக்கிறேன், நான் தனிமையில் இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை, நான் வந்து ஒரு அனாதை 1000 முறை சொல்லுவோம். ஆனா கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாருங்க, அவர் என்னை திக்கற்றவனை விட மாட்டேன்னு சொல்லிடுறாரு. அது சொல்லிருக்கோமா என்னைக்காவது? சொல்ல மாட்டோம். நான் சொல்றேன், சொல்லாத வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. அவர் வந்து எல்லாமே செஞ்சு முடிச்சிருக்கிறாருங்க. அவர் சொன்னதை சொல்ற வரைக்கும் நமக்கு எதுவுமே நடக்காது. அவர் சொல்றதை நம்புற வரைக்கும் நமக்கு ஒன்றும் நடக்காது. பாருங்க, கொஞ்சம் முன்னாடி வாசிக்கும் பொழுதே அவர் சொல்ற 10ஆம் வசனம், ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்க, உன் தொழிலை நம்பிடாத. நான் ஒரு ஆசாரியன், நான் தான் கர்த்தருக்கு பலி செலுத்துறேன், நான் கடவுளோட நான் நேரடியாக போய் பேச முடியும், அதெல்லாம் நம்பாதப்பா. கர்த்தரை நம்பு முதல்ல. உன் பொசிஷன் நம்பாத. நான் இவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிறேன்னு நம்பாத, இவ்வளவு சம்பளம் வருதுன்னு நம்பாத. கர்த்தரை நம்பு. ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் கேடகமா இருக்கிறார். யாரெல்லாம் அவரை நம்புறாங்களோ அவர் அவர்களுக்கு துணையா இருக்கிறார். பாருங்க, நமக்கு எப்பவுமே துணை தேவைப்படுகிறார். வாழ்க்கையில மட்டும் கிடையாது, எல்லாத்திலையுமே வந்து நமக்கு ஒரு பார்ட்னர் தேவைப்படுறான். கர்த்தர் சொல்ற, நான் உன் பார்ட்னரா இருக்கிறேன்பா, நான் உன்னுடைய கம்பெனியனா இருக்க ஆசைப்படுறேன். ஒன்னே ஒன்று, நான் கண்ணு தெரிய மாட்டாங்களா, என்னை பார்ட்னராக சேர்த்துக்கோ அப்படின்ற, என் கையை பிடிச்சிக்கோ, இல்லை நான் உன் கையை பிடிச்சிக்கிறேன் அப்படியே சொல்லியிருக்கிறாருங்க. அவர் சொல்றாரு, நான் உன் வலது கையை பிடித்து கொண்டு நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். பாருங்க, 1000 முறை சொல்றோமே, எல்லாரும் என்ன கை விட்டாங்கன்னு. இங்க ஒருத்தர் அப்படியே படிச்சு சொல்றாரு நம்மளுக்கு, நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன் வலது கையை நான் பிடிச்சின்னு இருக்கிறேன், நான் உன்னை மறக்க மாட்டேன், உன்னை நினைச்சிருக்கிறேன், இதெல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் நம்ம சொல்றதே கிடையாது, என்னைக்குமே நம்ம சொல்றதே கிடையாது. ஆனா நமக்கு இருக்கிற எதெல்லாம் இல்லையோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப வாய்க்கிழியோ பேசுவோம். நான் எனக்கு யாருமே கிடையாதுங்க, நான் தனிமையில் இருக்கிறேன், என்னை யாரும் கண்டுக்கிறதே கிடையாது, எனக்கு யாரும் சோறே போடுறது கிடையாது, அட்ட வேலை சோறே நான் தான், நான் போய் வாழ்ச்சாதான் எனக்கு அட்ட வேலை சோறு, இதெல்லாம் வாய்க்கிழி நல்லா பேசுவேன். இவர் சொல்றாரு, நீதிமானை பசினால நான் வருந்த விட மாட்டேன், சிங்க குட்டிகள் கூட தாட்சி அடைந்து பட்டினி கிடக்கும், ஆனா என்ன தேடுற ஒருத்தருக்கு கூட ஒரு குறைவும் இருக்காது. நான் சிறு வயது உள்ளவனா இருந்தேன், இளைஞனான முதிர் வயது உள்ளவனா ஆயிட்டேன். ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து தீர்ந்ததான் கண்டதே கிடையாது அப்படின்ற. யார் இப்படி சொல்றவர்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வானத்திலிருந்து 40 வருஷம் மன்னாவை வருஷித்தவர், இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்கள். நம்ம நான் யோசிக்கிறோம், எப்படிங்க தருவார் அவரு, எனக்கு எப்படி சாப்பாடு வரும், நான் வேலை செய்யாம எப்படி வேலை செய்யணுங்க, அதை நம்பாதீங்க, நம்பிக்கை அது மேல வைக்காதீங்க, கர்த்தர் மேல வைங்க நம்பிக்கை. அவர் என்னுடைய துணையா இருக்கிறார், அவர் என்னுடைய கேடகமா இருக்கிறார், அவர் எனக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவராய் இருக்கிறார், அவர் என் மேல அன்பு உள்ளவராய் இருக்கிறார், என் மேல அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை அவர் சொல்றாரு, தாய் கூட உன்னை மறந்துருக்கலாம். சிலர் சொல்றாங்க, தாயை மறந்துட்டாங்க, என்னை பெத்தவங்க கூட என்னை கை விட்டாங்கன்றாங்க. சிலர் அப்படி சொல்றாங்க பாருங்க, இருக்கிறாங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் உலகத்தில் இருக்காங்க. பெத்தவங்க கூட கை விட்டாங்க, என்னை பத்தி அவங்களுக்கு ஒரு அன்பும் இல்லை, அக்கறை இல்லை, என் மேல எந்த ஒரு பாசமும் கிடையாது, அவங்களே கை விட்டாங்கன்னு நான் யாருக்கிட்ட போறது? நான் சொல்றேன், கர்த்தர்ட்ட வாங்க. அவர் என்ன சொல்லுகிறாருன்னா, ஸ்ரீயானவள் தன்னுடைய பிள்ளைக்கு இறங்காமல் தன்னுடைய பாலகனை மறப்பாளோ அப்படியே அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்கிறது இல்லைன்றார். ஹலோ பாருங்க, இது அப்போ
அவரை நம்புங்கள்னு சொல்லும்போது அவர் சொல்றதை நம்ம நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் நமக்கு துணையா இருக்கிறார். நம்பும் பொழுது அவர் நமக்கு துணையா இருக்கிறார். எதெல்லாம் துணையா இருக்கிறார்? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் நமக்கு துணையா இருக்கிறார். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில அவர் நமக்கு துணையா இருக்கிறார். நம்முடைய இக்கட்டான நேரத்துல அவர் நமக்கு துணையா இருக்கிறார். நெருக்கடியான நேரங்கள்ல அவர் நமக்கு துணையா இருக்கிறார். சாத்ரக் மேஷக் ஆபேத்நேகோ வந்து சூளை 7 மடங்கு சூடாக்கி, டே நீ என்ன வணங்கல்னா தூக்கி உள்ள போட வேண்டாம், பார்த்துக்கோ, உயிரை காப்பாத்திக்கோ, வணங்கிட்டு ஓடிடு, ஒரே ஓட்டமா திரும்பி பார்க்காம ஓடிடு, நீ உயிராவது பிழைக்கலாம் அப்படின்னா அவன் சொல்றான் தைரியமா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். அவர் எனக்கு துணையா இருக்கிறாரு. நீ இல்ல பெரிய ஆளு, உன்னோட பெரிய ராஜா ஒருத்தர் இருக்கிறார், அவரை தான் நாங்க ஆராதிக்கிறோம், அவர் எங்களுக்கு துணையா இருக்கிறாரு. அவன் சொல்ற முடியாது, நாங்க வணங்க மாட்டோன்றது ராஜாவுக்கு தெரியலாவதாக அப்படின்ற. அவனுக்கு தெரிஞ்சிருக்கட்டும், நீ ராஜாவா இருக்கலாம், கட்டளை போடலாம், ஆனா நான் அவரை தவிர வேற யாருக்கும் வணங்க மாட்டேன் நான். ராஜா என்ன பண்றான், அவங்க எதிர்க்க சூடாக்கடா, 7 மடங்கு சூடாக்கு. பல நேரங்களில் நான் பாருங்க பிரசங்கத்தை கேட்டேன், புதன்கிழமை போய் நான் இனிமேல் கத்தரை தான் நம்ப போறேன், அடுத்த வேலை சோத்தை கூட நான் கத்தரை நம்புவேன், நான் என் வருமானத்துக்கு கத்தரை நம்புவேன், என்னுடைய பொருளாதாரத்துக்கு கத்தரை நம்புவேன் அப்படின்னு நம்ம கத்தரை நம்ப ஆரம்பிக்கும் பொழுது எல்லாமே உடனே நடந்துடல. சூளை 7 மடங்கு சூடாக்குறான் பிசாசு. அப்படின்னா என்னன்னா பிரச்சனை ரொம்ப கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு வருது. அந்த மாதிரி நேரங்களில் உயிர் போயிடுமான்னு கூட சில நேரங்களில் பயம் வருது. ஆனா நான் சொல்றேன், அவர் உங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். ஒருவேளை அக்கினி சூளை நடுவுல நீங்க நடக்கலாம், ஆனா அங்க கூட உங்களுக்கு துணையா அவர் வராருங்க. அங்கே வராரு, தூக்கி போடுறா உள்ளன்ட்டான் ராஜா, உள்ள தூக்கி போடு, நான் சொல்ற கட்டளைக்கு கீழ்ப்படியவே மாட்டேங்கிறான், தூக்கி உள்ள போடு. என்னடா தூக்கி போனவன் சேர்த்துட்டாங்க, உள்ள போன உயிரோட இருக்கிறான். ராஜா வந்து எட்டி போற, டேய் 3 பேரை போட்ட 4 பேர் இருக்கிறாங்க உள்ள, யாரோ ஒரு ஆள் துணையா இருக்கிறாரு இவங்களுக்கு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேரை போட்டோம், ஆனா 4வது ஒரு ஆள் துணையா இருக்கிறார், அவர் தாங்க இவரு. அந்த துணையை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். பிசாசை எந்த அளவுக்கு சூளை 7 மடங்குல 7000 மடங்கு சூடாக்குனாலும் இவர் உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகிறது இல்லை, உங்களை கைவிடுறது இல்லை. அந்த பிரச்சனையின் மத்தியிலே அவர் உங்களை விடுவிக்கும்படியாக அவர் இறங்குறார் சூளையில. உங்க மேல அக்கினியோட ஸ்மெல்லு கூட வராம அவர் உங்களை பாதுகாக்கிறார். முடி கூட கருகாமல் அவர் உங்களை பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்க வாழ்க்கையின் பல விதமான பிரச்சனைகள் அடிபட்டு உழன்று கொண்டு இருக்கலாம். நான் சொல்றேன், இந்த கர்த்தரை நம்புங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். அவரை நம்பும்போது அவர் உங்களுக்கு துணையா இருப்பாருங்க. அவர் உங்களை விடுதலை ஆக்குவார், அந்த பொல்லாத பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை ஆக்குவார், மோசமான வாழ்க்கையிலிருந்து விடுதலை ஆக்குவார், தரித்திரத்திலிருந்து அவர் உங்களை ஏற்கனவே விடுதலை ஆக்கி இருக்கிறார், பாவ கட்டிலிருந்து உங்களை ஏற்கனவே விடுதலை ஆக்கி இருக்கிறார், சாபங்களிலிருந்து அவர் உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். அவர் என்ன பண்றாரு, நமக்கு துணையா இருக்கிறார். இப்போ சொல்ற, நான் துணையா இருக்கிறேன், நீ பயப்படாத. அதே தானியேல் புஸ்தகத்துல தானியேலுக்கு விரோதமா எல்லாரும் வந்து ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பாக்குறாங்க. நம்மோட ஒரு கம்பெனியில் வேலை செய்யும்போது ஒருத்தனை ஒழிச்சு கட்டணும்னா அவனுக்கு விரோதமாக எல்லாத்தையும் என்ன பண்ண, தூசி தட்டி எடுப்போம், என்னென்னலாம் பண்ணிக்கிறாரு, இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி இவர் எப்படியாவது வேலையை விட்டு அனுப்பணும்ட்டு அவனுக்கு பார்த்தான மாதிரி தானியேல் மாதிரி ஒரு குற்றத்தை கூட கண்டுபிடிக்கவும் முடியல. ஆனால் அவன் டெய்லி ஒன்று பண்ணுறான், என்ன பண்ணுறான், ஜெபம் பண்ணுறான். சரிங்க, ஜெபம் பண்ண கூடாதுன்னு போடலாம், இவனால் பண்ணாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை போடுறான். இனிமேல் வந்து ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது, 1 மாதம் வரைக்கும் ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது, வணங்கினா தூக்கி அவனை சிங்க கபில போடுவான்னு ஒரு கட்டளை எழுதிட்டாங்க பாருங்க. கட்டளை பிறப்பிச்சுட்டு வராங்க. இந்த மாதிரி கட்டளை இருக்குன்னு தெரிஞ்ச பிறகும் கூட தானியேல் என்ன பண்றான், தன்னுடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி அவன் ஒரு நாளைக்கு 3 முறை கர்த்தரை நோக்கி என்ன பண்றான், ஜெபிக்கிறான். ஒளிஞ்சுன்னு இல்லை, சீஷர்ல என்ன பண்ணாங்க, கதவெல்லாம் பூட்டப்பட்டு இருக்கிறாங்க, எல்லாம் பூட்டிட்டு இருக்காங்க. யூதருக்கு பயந்ததுனால கதவுகள் பூட்டி இருக்கு, உள்ள இருக்கிறாங்க எல்லாம். ஆனா இவன் பாருங்க ஜன்னல் திறந்து வச்சு அங்க முழங்கால் படிட்டு ஜெபம் பண்றான். எல்லாருக்கும் தெரியும் என்ன கெத்து பாருங்க. என்னன்னா அவரை நம்புறேங்க நான், இவரு என்ன ஒரு கட்டளை போடலாம், அவரை நம்புறேன். அவரை நம்பும்பொழுது அவர் எனக்கு துணையா இருப்பாரு. சிங்க கபில போட்டான்னா இல்ல அக்கினி சூழல போட்டான்னா சிங்க கபில அவர் வருவார் கண்டிப்பா. அவர் அங்கேயும் எனக்கு துணையா நிற்பார் அப்படின்னு ஜெபிக்கிறான் பாருங்க. ஜெபிச்ச உடனே அவனுக்கு விரோதமா இந்த
கட்டளைலாம் எழுதின அந்த ஜனங்க வந்து ராஜா கிட்ட சொல்லி மறுபடியும் அவனை தூக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா சிங்க கபில போட்டாங்க. சிங்க கபில போட்டோன்னு இந்த ராஜாவுக்கு தூக்கம் வரலாம். ஐயோ நல்ல ஒரு ஆள் போனானப்பா, என்ன ஞானம், என்ன மாதிரி அறிவு, எவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஆலோசகன், எனக்கு எவ்வளோ நல்ல நல்ல ஆலோசனைகள்லாம் சொல்லியிருக்கான். இவனை தூக்கி இந்த மாதிரி சிங்க கபில போடுறது நானே கழுத்து போட்டேன்னா அவனுக்கு உள்ள வாதிக்குதாங்க. தூக்கமே வரல, ராத்திரி முழுக்க தூக்கம் வரல அவனுக்கு. என்ன பண்ற யோசிக்கிறான். விடிகாலம் ஏஞ்சி ஓடி போய், தானியேலே, உன்னதமான தேவனுடைய தாசனே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா அப்படின்னா இந்த ராத்திரி முழுக்க அவர் உனக்கு துணையா இருந்தாரா? ஆம் ராஜாவே. தானியேல் குரல் கேக்குது, உனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. ஆம் ராஜாவே, ஏனென்றால் நாம் உனக்கு விரோதமாகவும் சரி பரலோக தேவனுக்கு விரோதமாகவும் சரி எந்த நீதி கேடும் நான் செஞ்சதே கிடையாது. அதனால என்னை ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தார், அவர் எனக்கு துணையா இருந்தாரு அப்படின்றான். உடனே அவனை வெளியே கொண்டு வராங்க. நான் கேட்குறேன், ராத்திரி முழுக்க இந்த தானியலுக்கு யார் துணையா இருந்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவரே வந்துருக்கிறாருங்க, அவரே இறங்கி வந்துட்டாரு. என்னங்க அப்படி சொல்றீங்க? ஆமாங்க, 91ஆம் சங்கீதத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் என்ன பண்ணுவாங்க, கையில வந்து ஏந்தி கொண்டு போவாங்க. பாதம் கல்லில் இடறதுக்கு தூதர் வராங்க. ஆனா ஆபத்து நாள்ல வரும்பொழுது கீழே வாசிங்கன்னா, ஆபத்தில் நானே அவனோட இருந்த தூதர்கள் அனுப்ப மாட்டேன். ஆபத்து வந்திருக்கு, நானே போறேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வித்து அவனை கனம் பண்ணுவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என்ற ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். பல நேரங்கள்ல, ஆபத்தான நேரங்கள்ல நாம நினைக்கிறோம் நம்ம தனியா இருக்கிறவங்க எல்லாரும் என்ன கை விட்டாங்க. எங்க பெத்தவங்க நினைக்கல, கூட பிறந்தவங்க நினைக்கல, யாருமே நினைக்கலங்க. அவங்களாம் நினைச்சுதான் என்னை கை பிடிச்சி தூக்கி விட்டுருவான். யாரும் நினைக்கல. நான் என்ன பண்றது? நான் சொல்றேன், உங்களை ஒருத்தர் நினைச்சிருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் துணையா இருக்கிறார். யாரோ துணை இல்லைன்னு புலம்பாதீங்க. அவர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். அவர் நம்பும் பொழுது அவர் துணையா இருக்கிறார். அவர் நம்பும் பொழுது அவர் அவர்களுக்கு கேடயமாய் இருக்கிறார். எல்லா ஆபத்துகளிலிருந்தும் அவர் உங்களை நீங்களாக்கி விடுவிக்கிறவராக, ரட்சிக்கிறவராக, உங்களை உயர்த்துகிறவராக, உங்களை மேன்மைப்படுத்துகிறவராக, உங்களை மேல கொண்டு வருகிறவராக இருக்கிறார். 1000 பேர் உங்க காலை பிடிச்சி கீழே இருக்கலாம். சிலர்லாம் சொல்றாங்க, ஜான் ஏறினா முழம் சறுக்குதுங்க அப்படின்னா என்னன்னா, வரவோட செலவு ரொம்ப அதிகமாகுது, வாழ்க்கையில முன்னேறவே முடியல, எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் எனக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றாங்க. ஆனா இவர் கூட இருக்கும் பொழுது அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆபிரகாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆசீர்வதிக்கிறார். நல்ல நல்ல வார்த்தைகளை, ஆசீர்வாதமான வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு வர்றான். பஞ்சம் சந்திக்குது. ஒரு ராஜா கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்து ஆபிரகாம் கொடுக்குறான். ராஜாவே அப்படியே மனப்பூர்வமா கொடுக்குறான். போறேன் எல்லாத்தையும் வச்சுக்கோ, ஆடு மாடுகள் கழுதைகள் வேலைக்காரர்கள் எல்லாத்தையும் கொடுக்குறான், வாங்கி வச்சுக்கிறான், கம்பெனி. அவ்வளவுதான். நான் சொல்றேன், கர்த்தரை நம்பும்போது என்ன நடக்குது? கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்ம மூளை அறிவுக்கு எட்டாத சில காரியங்களை அவர் செய்யறாருங்க. நான் இன்னைக்கும் அதெல்லாம் விசுவாசிக்கிறேன். என் மூளை அறிவுக்கு எட்டாத சில காரியங்களை அவர் இன்னும் கூட செஞ்சுட்டே தான் இருக்கிறாரு. இப்போ வரைக்கும் செய்யறாரு, இன்னும் நிறைய செய்வார் நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அவர் யாரு? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். இதை நம்புறேன் நான் உட்காந்து ஆராய்ச்சி பண்ண கூட அதெல்லாம் பண்ண முடியாது. இந்த மாதிரி வந்து செழிக்க முடியாது, இந்த மாதிரி ஒரு மேலே வர முடியாது, இந்த மாதிரி ஒரு பெரிய லெவலுக்கு வர முடியாது. ஆனா அந்த ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் எனக்காக அவர் செய்கிறார். அவரை நம்புற மக்களுக்காக அவர் செய்கிற தேவனா இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்றார். பெரிய காரியங்களை செய்கிறார். வனாந்தரத்துல இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வழி நடத்துறாரு பாருங்க. அந்த ஜனத்துக்கு ஒப்பான ஜனம் வேற எதுவுமே கிடையாது. அவர் துணையா இருக்கிறாரு. இந்த ஜனங்கள் கூடவே இருக்கிறாரு. எகிப்துல கூடவே இருந்தாரு. அங்கிருந்து புறப்படும் போது அவங்களோடவே ஜேர்னி பண்றாரு. செங்கடல பழக்கும் போது அவர் கூடவே இருக்கிறாரு. சூர் வனாந்தரத்துல அவங்களோட கூட இருக்கிறாரு. மாறாவன் தண்ணீர்ல அவர் அங்கே தான் இருக்கிறாரு. அப்புறம் அங்கிருந்து அவர்கள் வந்து எரிகோ, அங்கிருந்து வெளியே வந்து அவர்கள் வனாந்தரத்தில் நடக்கும்பொழுது அவர் அவர்களோட கூட இருக்கிறார். அவர்களுடைய வஸ்திரங்கள் பழச போல, அவர்களுடைய கால் வீங்கல, அவருடைய பாதரட்சைகள் தேய்ந்து போகவில்லை. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை சுமக்கிறது போல கர்த்தர் அவர்களை அந்த 40 வருஷ காலமா சுமந்துட்டு வர்றாருங்க தோல்ல. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நான்லாம் எங்க அப்பா தோல்ல உட்காந்ததே கிடையாது. அவர்லாம் என்ன அந்த மாதிரி தூக்கி வச்சு கொஞ்சம் இதெல்லாம் கிடையாது.
ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், நமக்கு இன்னொரு அப்பா இருக்கிறாரு, பரலோக தேவன் இருக்கா, பரலோக பிதா ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, பரம பிதா சொல்றாரு, நான் உன்னை என் தோள்ல சுமந்து காக்கிறேன், நான் உனக்கு துணையா இருக்கிறேன், நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், நீ பயப்படாத, திகையாதே, கலங்காதே, வெறும் நான் சொல்றத நம்பு போதும் அப்படின்ற. நம்பினா நான் துணையா இருப்பேன், நம்பினா நான் கேடகமாக இருப்பேன். பாருங்க, ஒரு கத்தரை ஒரு மனுஷன் நம்புறான். கத்தரை நம்பும் பொழுது ஒரு பக்கம் கத்தரை நம்புறான், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவனை கொல்றதுக்கு திட்டம் போடுறான் இன்னொருத்தன். அவன் யாருன்னா 127 நாடுகளுக்கு ஒரு ராஜா இருக்கிறான். அந்த ராஜாக்கு பிரதானி ஒருத்தர் இருக்கிறான், அந்த ராஜாக்கு அடுத்த லெவலில் இருக்கிற ஒருத்தர் இருக்கிறான். அவன் திட்டம் போடுறான். நான் ஜென்ரலாக உங்களை பொதுவாக கேட்குறேன், ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறான், 127 நாடுகளுக்கு அதிபதி அவன். அந்த ராஜாக்கு இவன் அசிஸ்டண்டா இருக்கிறான். அவன் பிளான் போட்டா நடக்குமா நடக்காது? இந்த மாதிரி நிறைய பேரை பிளான் போட்டு கொண்டு இருக்கிறான். அவன் இப்ப பிளான் போடுறான். யாருன்னா கத்தர் நம்புற ஒரே ஒரு ஆளுகிறாங்க. இவனை மட்டும் கொண்டா போதும், இவன் இனத்தையே அழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஜெனோசைடுக்கு ரெடி ஆகிறான் பாருங்க. இனப்படுகொலைக்கு அவன் ஆயத்தமாகறான். இந்த இனத்தையே ஒழிக்கணும். இவனை மட்டும் ஒழிச்சு என்ன பிரயோஜனம் இருக்கு? இவனுடைய இனமே இருக்க கூடாது பூமியில. அந்த மாதிரி ஒரு வெறுப்பு, ஒரு பகை, ஒரு விரோதம், ஒரு கசப்பு, மூர்க்கம். ஏன் என்ன பிரச்சனை தெரியுங்களா? இவன் குட் மார்னிங் பண்ண, அவ்வளவுதாங்க, விஷ் பண்ணல. திட்டம் போட்டாச்சு. திட்டம் போட்டு மறுநாள் கொல்ல போறான். 50 முழம் உயர தூக்கு மரத்தை ரெடி பண்ணிட்டான் அவனுக்கு. அங்க என்ன நடக்குதுன்னா, காரியம் மாறுதலாய் முடிந்தது. வேத வசனம் சொல்லுது, எல்லாத்தையும் ஆண்டவர் தலைகீழம் மாத்திட்டாரு. எவன் தூக்க மரத்தை பண்ணானோ அவனையும் அதுல தூக்கில போட்டாங்க. இந்த கொல்றதுக்கு திட்டம் போட்டானே எவனையும் ஒருத்தனை, அவன் கடவுளை நம்புறவன், இஸ்ரவேலின் தேவனை நம்புகிறவன். அவன் கர்த்தர் பேர்ல ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிடறான். அவர் தான் அவனுக்கு தோணும் இல்லையா? இன்னும் சொல்ல போனா இவன் இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டுக்கிறான்னா அவனுக்கு தெரியவே தெரியாது. நம்மள கூட பல நேரங்கள்ல நம்மள அழிக்கணும் ஒழிக்கணும்னு நிறைய பேர் பிளான் எல்லாம் போடுவானு. கர்த்தர் இந்த பிளான் எல்லாம் முறியடிக்க வல்லவரா இருக்கிறார். ஆமென். அவர் நமக்கு துணையா இருக்கிறாரு. இவனுக்கு தெரியவே தெரியாது, இந்த மாதிரி பிளான் நடக்குதுன்னே தெரியாது. இந்த 127 நாட்டுக்கு ராஜா இருக்கிறான் பாத்தீங்களா, அன்னைக்கு ராத்திரி அவனுக்கு தூக்கமே போச்சு. தூக்கமே வரல, என்னமோ தெரியல, அவனுக்கு தூக்கம் வரல. படுக்கிறான், புரடுறான், ஒன்னும் தூக்கமே வரல. இந்த ராஜாங்கள்லாம் தூக்கம் வரலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இசையை வாசிக்கிறவங்களை கூட்டின்னு வந்து இசை வாசிக்க வைப்பாங்க. இசை கேட்டுனே அப்படி தூங்கிடுவாரு. இசை வாசிச்சா ஒன்றும் தூக்கம் வரல. அன்னைக்கு தூக்கம் போச்சு அவரு. சரி, அந்த புஸ்தகத்தை கொண்டு அதை வாசிக்கிறேன் அப்படின்னு புஸ்தகத்தை கொண்டு வந்து வாசிச்ச உடனே இவன் வந்து ராஜாவுடைய உயிருக்கு சேதம் வரும்பொழுது அது தகவல் தெரிவிச்சிருக்கிறான். அந்த இடத்த வாசிக்கிறார். கரெக்டா அந்த இடம் வந்து, நான் கேட்கிற இதெல்லாம் தற்செயல நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? தேவனுடைய திட்டங்க. கடவுளை நம்புற ஒருத்தனுக்கு இவர் துணையா இருக்கிறாரு. இவனுக்கு தூக்கம் போது அவன் அந்த புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிறார். கரெக்டா அந்த பகுதி வருது. அந்த பகுதி வந்த உடனே அவரு, ஏங்க இவ்வளவு பெரிய உதவி செய்யற, உனக்கு ஏதாவது ரிவார்டு கொடுத்துருக்கீங்களா, பரிசு ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? ஒன்றும் இல்லைங்க அப்படின்னா. சரி வச்சுக்கிறாரு. கரெக்டா அந்த நேரத்தில் இந்த தூக்கு மரத்தை செஞ்சவன் வரான். இன்னத்துக்கு ராஜா கிட்ட பர்மிஷன் வேணும், இவனை தூக்கில போனாங்க நாளைக்குன்னு. வந்தவன யாருங்க அங்கே முற்றத்தில் ஆமாண்ணர் கூப்பிட்டு அவனை உள்ள கூப்பிட்டு அவன்கிட்ட கேட்குறாங்க, ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷன் என்ன பண்ணணும்? இவனும் நினைக்கிறான் தெரியுங்களா, என்னோட ராஜா யாரை கணம் பண்ண போறாரு? நான் சொல்றேன் பாருங்க, கத்தரை நம்புற மனுஷனுக்கு தான் ஒரு துணை, கத்தரை நம்புற மனுஷனுக்கு தான் ஒரு கேடகம். கத்தருக்கு எதிராக இருக்கிறவனுக்கு அவர் கேடகம் இல்லை, துணை இல்லை. இவன் நான் நினைக்கிறேன், என்னோட ராஜா யாரை கணம் பண்ண போறாரு? வாய்க்கு வந்தவன் சொல்றான், ராஜா ஏற ராஜா வஸ்திரம் தரிக்கப்பட வேண்டும், ராஜா முடி அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும், ராஜா ஏற குதிரையின் மேல ஏறணும், ராஜாவுடைய செங்கோல் அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அவனுக்கு முன்னாடி ஒருத்தர் ஓடி போய் சொல்லணும், தெண்டன்னுட்டு பணியுங்கள். வராரு ஒருத்தர், பெரிய ஒரு ராஜாவனால கனம் பண்ற மனுஷன் வராரு. எல்லாம் குனிஞ்சு வணங்குங்க சொல்லி முடிச்ச உடனே சொல்றாரு, இதுல ஒண்ணு கூட மிஸ் ஆகாம போய் மொர்தெக்காய்க்கு பண்ணு போ. அவன் யாரெல்லாம் அவனை தான் கொலை பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டான். யாரை வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போனோன்னு இதெல்லாம் சொன்ன உடனே அவங்க மனைவியும் அவனுடைய நண்பர்களும் சொல்றாங்க, அவர் யூதரானால் அவருக்கு முன்பாக நீர் தாழ்ந்து போது நிச்சயம் அவ்வளோ ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற டிரான்ஸ்லேஷன்ல அந்த வார்த்தை எப்படி வரணும்? இஃப் ஹி இஸ் a Christian you will not overcome him. அவன் கிறிஸ்தவனானா அவனை ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிதான் வரும் அது, அந்த வசனம் அப்படிதான் வரும். ஏன்னா கர்த்தர் துணையா இருக்கிறாரு.
நான் கேட்கிறேன், கர்த்தரே துணையா இருக்கிறாரு. யார் இவரு? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், ஆசீர்வதிக்கிற கர்த்தர், நம்மளை மறக்காம நினைச்சிருக்கிறவர், சிறியோரும் பெரியோரும் ஆசீர்வதிக்கிறவர், சொன்ன சொல் தவறாதவர், உண்மையுள்ள தேவன், உடன்படிக்கை உண்மையை காக்கிற தேவன். அவர் சொல்லுகிறாரு, நான் என்ன பண்ண மாட்டேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன்னை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிறாரு. அவர் நீங்க கஷ்டப்படுறது பார்த்து வேடிக்கை பார்த்து இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? கிடையாதுங்க. அவர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். அவர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். அவர் உங்களுக்கு கேடகமா இருக்கிறார். அவருடைய திரளான ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் கொண்டு வர அவர் ரெடியா இருக்கிறார். நம்பினா போதும், அவ்வளவுதான். இது அப்படியே நம்பினா போதும். எனக்கு யாரும் இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் இருக்கிறாங்க, எனக்கு துணையா இருக்கிறாரு. நான் செய்யற வேலையில் அவர் எனக்கு உதவி செய்கிறார், அவர் துணையா இருக்கிறார். பல தவறுகளை நான் செய்ய தெரியாம நிறைய பணத்தெல்லாம் விட்டுருப்பேன். நான் பணத்துல பெரிய ஒரு கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம், ஆனா அந்த விஷயத்துல எனக்கு அவர் உதவி செய்கிறார், அவர் எனக்கு துணையா இருக்கிறார். அதெல்லாம் மற்றவங்க கிட்ட இருந்து வாங்கி கொடுக்க அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். இந்த வேலையில நான் பெரிய ஆளாகிறதுக்கு எனக்கு அவர் உதவி செய்ய. யோசேப்புன்னு ஒருத்தன் பாருங்க, அடிமையை கொண்டு போய் விற்கப்பட்டான். போத்திபார்ன்ற ஒருத்தன் வாங்குறான், அங்க போய் வேலை செய்யறான். யாரு? இந்த அடிமை போய் வேலை செய்யறான், யோசேப்பு. ஆனா கர்த்தர் யோசேப்போட இருக்கிறாரு. மற்றவனுக்கு தான் அடிமை, ஆனா இவருக்கு என்னன்னா, அவன் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தர் அவனை விட்டு விலகிறது இல்லை, கை விடுறது இல்லை. மற்றவெல்லாம் அவனை பார்க்கும்போது அடிமையா பார்க்கறான், ஆனா இவர் பார்க்கும்போது அவனுடைய பிரதிநிதியா பார்க்கறாரு, அவருடைய ரெப்ரசன்டேட்டிவா பார்க்கறாரு. நான் சொல்றேன், உங்களை பார்க்கும்போது கர்த்தர் அப்படிதாங்க பார்க்கறாரு. அவருடைய ரெப்ரசன்டேட்டிவா பார்க்கறாரு, அவருடைய ஸ்தானாபதியா பார்க்கறாரு, அவருடைய அம்பாசடரா பார்க்கறாரு. உங்களை சாதாரணமா பார்க்கறது கிடையாது. அவர் உங்களுக்கு உதவி செய்யறாரு, கேடகமா இருக்கிறார். அவனுக்கு விரோதமா எவ்வளவு பேர் சதி திட்டங்கள்லாம் தீட்டினாங்க, அவர் கேடகமா இருந்து அவனை பாதுகாக்கிறார். இப்ப வேலை செய்யறதுக்கு வந்துக்கிறான், இந்த வீட்டுல, போத்திபாரோட வீட்டுல வேலை செய்யறதுக்கு வந்துடுறான். வேலை செய்யறதுக்கு வந்த உடனே இந்த எஜமான் பார்க்கறான். பார்த்தா ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறான். என்ன கண்டுபிடிக்கிறான்னா, கர்த்தர் யோசேப்போட இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவற்றையும் அவர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு, ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கு விளங்குது. இவன் சாதாரணமான ஆள் கிடையாது, கடவுளால இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறான். இவன் செய்யற எல்லாமே நல்லா வருது. நான் சொல்றேன், அதைத்தான் உங்களுக்கும் சொல்றேன். அன்னைக்கு அவன் ரத்தத்தினால கழுவப்படல, இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படல, பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமா அவனுக்குள்ள தங்கி இல்ல. ஆனா இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் என்னன்னைக்கு நம்மளோட கூட தங்கி இருக்கிறார். அவர் நம்ம கூட இருக்கும் பொழுது அவனுக்கே அவ்வளவு பெரிய ஒரு வெற்றி, ஜெயம், அவன் செய்யற காரியங்கள்லாம் ஒரு பெரிய வாய்க்குதுன்னா, இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் நீங்க செய்யற எல்லாவற்றையும் அவர் வாய்க்க பண்ணிட்டாரு. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய வேலையில அவர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுக்கு துணையா இருக்கிறார், உங்களுக்கு உதவி செய்கிறார், உங்களுக்கு தெய்வீக ஞானத்தை கொடுக்கிறாரு, செய்யறதெல்லாம் வாய்க்க பண்ணுகிறார். எஜமான் கண்டு என்ன பண்ணார்னா, எல்லா பொறுப்பையும் தூக்கி கொடுத்துட்டாரு. எப்படின்னா, அவன் மேல தயவு வச்சு. இன்னொரு வேத மொழியாக்கம் சொல்லுகிறது, இன்னொரு மொழியாக்கம் சொல்லுகிறது எப்படின்னாக்கா, அவன் அவன் மேல பிரியம் வச்சு, என்னன்னே தெரியல அவனுக்கு அவன் மேல, அவனை பிடிக்குது ரொம்ப. நான் சொல்றேன், உங்க பாஸுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 1000 பேர் உங்களை பத்தி போய் போட்டு விட்டாலும் அவர் உங்களுக்கு பிடிக்கும் நல்லா. இல்லை, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார், அவர் உங்களுக்கு துணையா இருக்கிறார், நீங்க அவரை நம்புறீங்க, அவர் உங்களுக்கு கேடகமா இருக்கிறார். இதெல்லாம் நம்புங்க. எவன் போய் போட்டு விட்டாலும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. நான் அப்படிதான் ஒரு இடத்துல ஒரு சின்ன பொறுப்புல இருந்தேன் பாருங்க. நிறைய பேர் என்ன பத்தி போய் போட்டு கொடுப்பாங்க, எனக்கு கடைசி வரையும் ஒன்றும் பண்ண முடியல. கர்த்தர் எனக்கு துணையா இருந்தார், அவர் எனக்கு கேடகமா இருந்தார். அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், இதை ஆழமா நம்பணும். நான் கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறேன், நான் கர்த்தரை நம்புறேன், அவர் என்ன கைவிடவே மாட்டாரு, அவர் என் வலது கையை பிடிச்சுன்னு இருக்கிறாரு, அவரு தயவு என் மேல இருக்குது, அவருடைய ஆசீர்வாதம் என் மேல இருக்குது. அவர் சொல்றதெல்லாம் நான் நம்புறேன், அப்படியே நம்புறேன். ஏன் என்னதுன்னு கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன். அவர் சொல்றத நான் நம்புறேன். நான் கெட்டு போகக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு, நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. நான் அவரை நம்புறேன். இப்பத்திலேருந்து நான் அவரை நம்ப போறேன், எல்லாத்தையும் அவரை நம்ப போறேன். நான் அவரை நம்பும்போது அவர் எனக்கு துணையா இருக்கிறார், நான் நம்பும்போது அவர் எனக்கு கேடயமா இருக்கிறார், என்னை பாதுகாக்கிறார், என்னோட தேவைகளை எல்லாம் அவர் சந்திக்கிறார், என்னை விட்டு அவர் விலகாம இருக்கிறார், கைவிடாமல் இருக்கிறார், அவர் எனக்கு துணையா இருக்கிறார், கேடகமா இருக்கிறார். 1000 பேர் எனக்கு விரோதமா வரலாம், ஆனா ஜெயிக்கவே முடியாது. நான் தான் வெற்றி பெறுவேன். நான் செய்யற வேலையிலெல்லாம் எனக்கு அதை சேர்த்துக்குரிய தெய்வீக ஞானத்தை எனக்கு கொடுக்கிறாரு. என் கூட இருந்து என்னை தப்பு வைக்கிறார், பலப்படுத்துகிறார், விடுவிக்கிறார், பாதுகாக்கிறார். இதை நம்புனா போதுங்க. நம்புனா நீங்க செய்யற வேலையிலெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதம், வேலையிலெல்லாம் ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் அவர் தர வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுங்க, இன்னைக்கு நான் அவரை ரொம்ப அதிகமா நம்புறேன்.
எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். கேட்ட சத்தியத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே, நான் உண்மை நம்புறேன். நான் மேல வரத்துக்கு உண்மை நம்புறேன். வாழ்க்கையில பெரிய லெவலுக்கு வரத்துக்கு உண்மை நம்புறேன். ஆண்டவரே, நீர் எனக்கு துணையா இருக்கிறேன். நான் நம்பும் போது நீர் எனக்கு அடக்கமா இருக்கிறேன். நான் உண்மை நம்புகிறேன். என்னை நீங்க தான் பாதுகாக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். நீர் என்னோட தேவைகளை எல்லாம் சந்திக்கிறீர் என்பதை நம்புறேன். எனக்கு உதவி செய்கிறீர், அதை நான் நம்புறேன். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தயவை என் மேல பாராட்டுகிறீர். உங்களுடைய கிருபை எனக்கு அளிக்கிறீர். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறேன். வாய் திறந்து சொல்லுவோம், நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சி நாளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலே கேட்ட சத்தியத்திற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் என்ற சக்தி எங்க மேல இருக்கும்பொழுது கர்த்தர் எங்களுக்கு துணையா இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களுக்கு கேடகமா இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சக்தி எங்களை பெரிய லெவல்ல கொண்டு வருகிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதம் என்ற சக்தி எங்கள் மேல இருக்கிறதுனால எங்களுடைய வேலையில தெய்வீக ஞானத்தை நீ தருகிறீர். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறேன். தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், என் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீர். என்னோடு கூட இருக்கிறீர். என்னை தாங்குகிறீர், என்னை பாதுகாக்கிறீர், என்னை தப்பு வைக்கிறீர், என்னை வழி நடத்துகிறீர். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் பாராட்டுகிறீர், என்னை ஆசீர்வதிக்கிறீர். உம்மாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நம்புகிறேன். நான் நம்பும்பொழுது நீர் எனக்கு துணையா இருக்கிறேன். நம்பும்பொழுது நீர் எனக்கு கேடகமா இருக்கிறீர். ஆண்டவரே, தானியேலை காட்டிலும் நான் சிறந்தவனா இருக்கிறேன். சாத்ரக் மேஷாக் ஆபேத்நேகோவை காட்டிலும் நான் சிறந்தவனா இருக்கிறேன். மொர்தெக்காயோட சூப்பரா இருக்கேன் நான். ஏன்னா அவங்கெல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படலை, நான் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கேன். அவங்களுக்குள்ளெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமா தங்கலை. ஆனா எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கும் என்னோடு கூட தங்கி இருக்கிறார். ஆண்டவரே, அவரே என்னோட ஞானமா இருக்கிறார், நீதியா இருக்கிறார், மீட்பா இருக்கிறார், பரிசுத்தமா இருக்கிறார். இதுக்கெல்லாம் எனக்கு குறையே இல்லை. ஆண்டவரே, ஞானத்துல குறை இல்லை, பரிசுத்தத்துல குறை இல்லை, மீட்புல குறை இல்லை, அப்பா நீதியில குறை இல்லை. ஏன்னா நீரே எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். யாருக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அருமையான இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். சத்தியத்தை கேட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறேன். சத்தியம் அவர்களுக்குள்ளே ஊடுருவி சென்றிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். மக்களை சத்தியம் விடுதலை ஆக்கி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். புதிய நம்பிக்கை அவர்களுடைய உள்ளத்தில் பிறந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். மனதிலே ஒளி வீசி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். வாழ்க்கையில புதிய நம்பிக்கை பிறந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இவர்கள் இங்கிருந்து புறப்பட்டு சென்று வேலையை செய்யும்போது நீர் அவர்கள் துணையா இருப்பீராங்க. ஆண்டவரே, அவர்கள் பல்வேறு காரியங்களை செய்யும்போது நீர் அவர்களை துணையா இருப்பீராங்க. நீர் அவர்களுக்கு கேடகமா இருப்பீராங்க. அவர்களை பாதுகாப்பீராங்க. அவர்கள் தேவைகளை எல்லாம் நீ சந்திப்பீராங்க. தேவையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய தேவைகளையும் நீ சந்திப்பீராக. அவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.